அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல 36 சைஸ் ப்ளவுஸ் எப்படி மெஷர்மென்ட்ஸ் வச்சு நம்ம கட் பண்றதுங்கிறத பார்க்கலாம். அப்படியே நம்ம கை சுருக்கம் வராம எப்படி நம்ம ஸ்லீவ் கட் பண்றதுங்கிறது இந்த வீடியோல நம்ம சொல்லிக் குடுத்துருக்கோம். வீடியோவ ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியாம போயிடும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் 36 சைஸ் ப்ளவுஸ்க்கான மெஷர்மென்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு குடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நீங்க இந்த மெஷர்மென்ட்ஸ் எல்லாமே செக் பண்ணிக்கங்க. இன்னைக்கு நம்ம சாதா ப்ளவுஸ் தான் வந்து கட் பண்ண போறோம். அதனால 1 மீட்டர் அளவுல நம்ம ப்ளவுஸ் மெட்டீரியல் எடுத்திருக்கோம். ஃபோல்டிங் சைடு நம்மள பார்த்த மாதிரியும், கரை சைடு நமக்கு ஆப்போசிட் இருக்கிற மாரியும் அலைன் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் பிசுருக்கு ஒரு லைன் போட்டுக்கங்க. பாட்டம்ல மடிச்சு தைக்கிறதுக்காக 1 1/2 இன்ச்சுக்கு மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கங்க. அதே மாரி இந்த சைடுக்கும் நீங்க மார்க் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க லைன் போடும்போது கிராஸா வராது. அதுக்காக தான் நம்ம மார்க் பண்றது இந்த மாதிரி. அடுத்தது ப்ளவுஸோட உயரம் 14 இன்ச்சு. 14 இன்ச்சுக்கு இந்த பாட்டம் ஃபோல்டிங் லைன்ல இருந்து ஸ்டிச்சிங்க்கும், 1/2 இன்ச்ல கட்டிங்க்கும் மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு அந்த ஸ்டிச்சிங்க்கும், கட்டிங்கான லைன வந்து நீங்க போட்டுக்கங்க. அடுத்து நம்ம ஷோல்டர் அளவு வந்து மார்க் பண்ணணும். நமக்கு ஷோல்டர் அளவு 14 1/2 இன்ச்சு. 14ல பாதி 7 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கங்க. அதிலிருந்து 1 1/4 இன்ச் மைனஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கங்க. இப்ப நம்ம ஃபோல்டிங்ல இருந்து நமக்கு இந்த அளவு மார்க் பண்ணது 6 இன்ச் வரும். ஸோ அதே அளவ இந்த பக்கம் வச்சு பேரலலா மார்க் பண்ணிக்கங்க. இந்த மாரி மார்க் பண்ணும்போது அந்த லைன் வந்து கிராஸ் ஆகாது. அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி மார்க் பண்றது. அடுத்தது நம்ம ஆர்ம் ஹோல் இறக்கணும். ஆர்ம் ஹோல் இறக்கறக்கு அப்பர் செஸ்ட் வேல்யூவ நீங்க 6ஆல டிவைட் பண்ணணும். நமக்கு அப்பர் செஸ்ட் அளவு 34 இன்ச். 6ஆல டிவைட் பண்ணா உங்களுக்கு 5 1/2 இன்ச் ஒரு பாயிண்ட் வரும். இந்த கட்டிங்ல இருந்து 5 1/2 இன்ச் ஒரு பாயிண்ட்க்கு எடுத்து மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரெய்ட்டா ஒரு லைன் போட்டுக்கங்க. அடுத்தது நம்ம பாடி அளவு வந்து மார்க் பண்ணணும். நமக்கு பாடி அளவு மார்க் பண்றதுக்கு அப்பர் செஸ்ட் அளவ நீங்க 4ஆல டிவைட் பண்ணணும். நமக்கு அப்பர் செஸ்ட் அளவு 34 இன்ச். 4ஆல டிவைட் பண்ணா நமக்கு 8 1/2 இன்ச் வரும். ஃபோல்டிங்ல இருந்து 8 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கங்க. பாடி லூஸ்க்கு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கங்க. அதிலிருந்து 1 1/2 இன்ச் சைடு எக்ஸஸ் துணிக்காக மார்க் பண்ணிக்கங்க. அடுத்தது ஆர்ம் ஹோல் சைடு இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கங்க. 1 இன்ச் எடுத்து மார்க் பண்ணிக்கங்க. இப்ப ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சு நீங்க கர்வ் வந்து நீங்க டிரா பண்ணிக்கலாம். கரெக்ட்டா இந்த இடத்துல வச்சு நீங்க ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல்ல வச்சு நீங்க கர்வ் வந்து வரைஞ்சுக்கங்க. நமக்கு ஆர்ம் ஹோல் அளவு 16 இன்ச். 16ல பாதி 8 இன்ச். நமக்கு வந்து 8 இன்ச் கரெக்ட்டா வரணும். கட்டிங்ல இருந்து நம்ம மெஷர் பண்ணணும். பாருங்க இதுதான் கட்டிங் லைனு. இந்த இடத்துல இருந்து நீங்க மெஷர் பண்ணணும். நமக்கு 8 இன்ச் கரெக்ட்டா வரணும். நான் ஆர்ம் ஹோல் ரிலேட்டடா நெறைய வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன். நம்ம சேனல்ல இருக்கும். செக் பண்ணி பாருங்க. பாருங்க நமக்கு எக்ஸாக்ட்டா 8 இன்ச் வருது. இத நம்ம கட்டிங்ல இருந்து நம்ம மெஷர் பண்ணோம். அதே மாதிரி ஸ்டிச்சிங்ல இருந்து நம்ம மெஷர் பண்ணணும். இப்ப ஸ்டிச்சிங்ல இருந்து நம்ம அளந்தாலும் அதே 8 இன்ச் தான் நமக்கு வரணும். அதிகமா வந்ததுன்னா உங்களுக்கு ஆர்ம் ஹோல் லூஸ் ஆகும். ஸோ 2மே நீங்க மெஷர் பண்ணி பார்த்துக்கங்க. பாருங்க நமக்கு எக்ஸாக்ட்டா 8 இன்ச் வருது. ஸோ ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணது கரெக்ட் தான். அடுத்தது நம்ம மேல் கழுத்தளவு வந்து மார்க் பண்ணணும். மேல் கழுத்தளவு நெறைய பேர் சொல்லுவாங்க. அப்ராக்ஸிமேட்டா நீங்க ஒரு 2 1/2 இன்ச் வச்சுக்கங்க. 2 1/4 இன்ச் வச்சுக்கங்கன்னு. நீங்க கால்குலேஷன் பிரகாரம் வைக்கும்போது உங்களுக்கு அந்த அளவுகள் எல்லாமே மாறாது. நமக்கு வந்து அப்பர் செஸ்ட் அளவு 34 இன்ச். அத வந்து நீங்க 13ஆல டிவைட் பண்ணுங்க. உங்களுக்கு 2 1/2 இன்ச் ஒரு பாயிண்ட் வரும். ஸோ அதான் வந்து மேல் கழுத்தளவு. இது கட்டிங் பாயிண்டோட சேர்த்து நம்ம 2 1/2 இன்ச் ஒரு பாயிண்ட்க்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். தென் வந்து நமக்கு பேக் நெக் அளவு வந்து மார்க் பண்ணணும். ஒரு 1/4 இன்ச் நீங்க மேல வச்சுக்கங்க. டேப் இந்த மாதிரி நமக்கு பேக் நெக் அளவு 8 இன்ச். 8 இன்ச்சுக்கு நீங்க மார்க் பண்ணிக்கங்க. 1/4 இன்ச் கட்டிங்க்கு மார்க் பண்ணிக்கங்க. இப்ப நம்ம இங்க 2 1/2 இன்ச் ஒரு பாயிண்ட் வச்சோம் இல்லைங்களா? இங்க 1/4 இன்ச் சேர்த்தி ஸ்லோப்பிங்க்காக நீங்க 2 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட்க்கு மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணிட்டு இந்த பாயிண்ட் எல்லாமே நீங்க லைன் போட்டு கனெக்ட் பண்ணிக்கங்க. நீங்க இந்த மாதிரி மேல் கழுத்தளவு கரெக்ட்டா வைக்கும்போது உங்களுக்கு ஷோல்டர் ஃபால் எல்லாம் வந்து வராது. உங்களுக்கு அளவுகள் வந்து கரெக்ட்டா இருக்கும். தென் இங்க வந்து நம்ம நெக்குக்கு வந்து கர்வ் வரையணும். இந்த மாரி நெக் ஸ்கேல் வச்சு நீங்க டிரா பண்ணிக்கங்க. ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சு நீங்க கர்வ் வந்து வரையலாம். இந்த ஸ்கேல் வச்சு நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, அந்த நெக்கோட ஷேப் வந்து ரொம்பவுமே நல்லா இருக்கும். இப்ப நம்ம பேக் நெக் வந்து நம்ம டிரா பண்றோம். அடுத்தது நம்ம இடுப்பளவு மார்க் பண்ணணும். நமக்கு இடுப்பளவு 29 இன்ச். 29 இன்ச் நீங்க 4ஆல டிவைட் பண்ணா 7 1/4 இன்ச் வரும். ஃபோல்டிங்ல இருந்து நீங்க 7 1/4 இன்ச் எடுத்துக்கு மார்க் பண்ணுங்க. 1 இன்ச் டாட்டுக்காக மார்க் பண்ணிக்கங்க. அதிலிருந்து 1 1/2 இன்ச் சைடு எக்ஸஸ் துணிக்காக மார்க் பண்ணிக்கங்க. இப்ப பாருங்க இதுதான் நமக்கு ரெடி அளவு. இந்த பாயிண்ட்டையும்,
இப்ப இந்த 1 இன்ச் டாட்டுக்காக எடுத்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி இந்த மாரி லைன் போட்டுக்கங்க. எக்ஸஸ் துணிக்காக விட்டதையும் இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கங்க. அடுத்து நம்ம பேக் டாட் வந்து மார்க் பண்ணணும். பேக் டாட் மார்க் பண்றதுக்கு மிடில் செஸ்ட் அளவ நம்ம 4ஆல டிவைட் பண்ணணும். நமக்கு மிடில் செஸ்ட் அளவு 36 இன்ச். 4ஆல டிவைட் பண்ணா 9 இன்ச் வரும். பாருங்க இந்த ஷோல்டரோட ஸ்டிச்சிங் பாயிண்ட்ல இருந்து 9 இன்ச்சுக்கு எடுத்து நீங்க மார்க் பண்ணுங்க. தென் இந்த ஃபோல்டிங்ல இருந்து இந்த 1 இன்ச் எடுத்தீங்க இல்லைங்களா? டாட்டுக்காக அது வரைக்கும் எவ்வளோன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுங்க. பாருங்க 8 இன்ச் வருது. 8 பாதி 4 1/4 இன்ச்சுக்கு நீங்க மார்க் பண்ணிக்கங்க. இப்போ இந்த பாயிண்ட்டையும் ஸ்கேல் வச்சு கனெக்ட் பண்ணிக்கங்க. இப்படி தான் நீங்க சென்டர் டாட் அளவு வந்து மார்க் பண்ணணும். இப்ப நம்ம 1 இன்ச் டாட் எடுத்தனால இந்த 2 சைடுக்குமே நம்ம 1/2 இன்ச்ல டாட் புடிக்கிறதுக்காக மார்க் பண்ணிக்கலாம். இந்த சைடு 1/2 இன்ச், அந்த சைடு 1/2 இன்ச்சுக்கு நீங்க மார்க் பண்ணிக்கங்க. இப்ப இந்த மார்க் பண்ண பாயிண்ட்ட சென்டர் பாயிண்ட் கூட கனெக்ட் பண்ணி இந்த மாரி லைன் போட்டுக்கங்க. ஸோ இந்த மாரி நீங்க பேக் டாட் மார்க் பண்ணும்போது உங்களுக்கு அளவுகள் எல்லாமே கரெக்ட்டா இருக்கும். உங்களுக்கு ஷோல்டர் ஃபால் அந்த ப்ராப்ளம் எல்லாமே உங்களுக்கு ரெக்டிஃபை ஆகும். இப்ப நம்ம ப்ளவுஸோட பேக் சைடு மார்க்கிங் முடிஞ்சது. இப்போ நம்ம கட் பண்ணிறலாம். இப்ப நம்ம பேக் சைடு கட் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். நம்ம ரவுண்ட் நெக் தான் கட் பண்ணியிருக்கோம். பேக் நெக் அளவு 8 இன்ச். இப்ப நம்ம பேக் சைடு கட் பண்ணியாச்சு. அடுத்தது ஃப்ரண்ட் சைடு மார்க் பண்ணி கட் பண்ணலாம். இப்ப ஃப்ரண்ட் சைடு மார்க் பண்ணி கட் பண்றதுக்கு மெட்டீரியல் இந்த மாரி வச்சுக்கங்க. அடுத்தது ஃபர்ஸ்ட் ஹாரிசான்டலா ஒரு லைன் போட்டுக்கங்க. ஹாரிசான்டலா லைன் போட்டுட்டு இப்ப நம்ம பேக் சைடு கட் பண்ணோம் இல்லைங்களா? அத எடுத்து அந்த லைன்ல கரெக்ட்டா அலைன் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி கரெக்ட்டா அந்த லைன்ல அலைன் பண்ணிக்கங்க. இது சாதா ப்ளவுஸ் தான் இது. லைன்ல அலைன் பண்ணிட்டு கரெக்ட்டா அவுட்லைன் எல்லாத்தையும் நீங்க மார்க் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் இந்த போர்ஷன நம்ம கட் பண்ணி எடுத்துறலாம். அப்ப நமக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அளவுகள் வந்து நமக்கு மாறாது. நம்ம என்னதான் வந்து நம்ம அவுட்லைன் மார்க் பண்ணி கட் பண்ணாலும், அந்த அளவுகள் வந்து அதிகமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட்டே இந்த மாரி கட் பண்ணிட்டோம்னா, அளவுகள் வந்து அதிகமாகாது. அதுக்காக தான் நம்ம இத கட் பண்ணிக்கிறோம் ஆர்ம் ஹோல் சைடு. நெறைய வீடியோல இந்த மாரி நம்ம சொல்லிக் குடுத்துருக்கோம். நீங்களும் இதே மாரி ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு அளவுகள் எல்லாமே கரெக்ட்டா வரும். அவுட்லைன் மார்க் பண்ணிட்டு, பேக் சைட வந்து நம்ம எடுத்துறலாம். இப்ப இந்த ஷோல்டர் சைடு நம்ம 1/2 இன்ச்ல மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்க. இத ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரெய்ட்டா ஒரு லைன் போட்டுக்கங்க. நம்ம இப்போ ஃப்ரண்ட் நெக் அளவு வந்து மார்க் பண்றோம். நமக்கு ஃப்ரண்ட் நெக் அளவு 7 இன்ச். இந்த பாயிண்ட்ல ஒரு 1/4 இன்ச் மேல வச்சு 7 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கங்க. 1/4 இன்ச் கட்டிங்க்கு மார்க் பண்ணிக்கங்க. இப்ப நமக்கு இந்த மேல் கழுத்து அளவு 2 1/2 இன்ச் ஒரு பாயிண்ட் வந்தது இல்லைங்களா? இப்ப நம்ம 1/4 இன்ச் ஸ்லோப்பிங்காக சேர்த்து 2 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். எப்படி நம்ம பேக் சைடு மார்க் பண்ணோமோ அதே மாதிரி தான். இந்த மார்க் பண்ண பாயிண்ட் எல்லாமே ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கங்க. ஃப்ரண்ட் நெக்கும் நமக்கு ரவுண்ட் நெக் தான். ஸோ இந்த நெக் ஸ்கேல் வச்சு நம்ம கர்வ் வந்து நம்ம டிரா பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரண்ட் நெக் அளவு மார்க் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம கப் ஷேப் டாட் அதாவது சென்டர் டாட் எல்லாமே நம்ம மார்க் பண்ணணும். அது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவ தெளிவா பாருங்க. இப்ப நம்ம கப் ஷேப் வந்து டாட் மார்க் பண்றதுக்கு மிடில் செஸ்ட் அளவ நீங்க 4ஆல டிவைட் பண்ணணும். நமக்கு மிடில் செஸ்ட் அளவு 36 இன்ச். 4ஆல நீங்க டிவைட் பண்ணா 9 இன்ச் வரும். இந்த 9 இன்ச் தான் நமக்கு டிஸ்டன்ஸ். இந்த ஷோல்டரோட ஸ்டிச்சிங் பாயிண்ட்ல இருந்து 9 இன்ச்சுக்கு எடுத்து நீங்க மார்க் பண்ணுங்க. இப்போ நமக்கு இந்த ஷோல்டரோட ஸ்டிச்சிங் பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் நமக்கு 9 இன்ச் வந்தது. இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பட்டி வரைக்கும் வர டிஸ்டன்ஸ் நம்ம மார்க் பண்ணணும். அது எப்படின்னா ஒரு ஈஸியான மெத்தட்ல சொல்லிக் குடுக்குறேன் பாருங்க. இப்ப இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு 9 இன்ச் கிடைச்சது இல்லைங்களா? இந்த 9 இன்ச்ச பாருங்க. இந்த 9 இன்ச்ச நம்ம 3ஆல டிவைட் பண்ணணும். இப்போ 3ஆல டிவைட் பண்ணா நமக்கு 3 இன்ச் கிடைக்கும்.
ஸோ இந்த டிஸ்டன்ஸ்ல இருந்து வர வேல்யூவ நம்ம 3ஆல டிவைட் பண்ணணும். அதுதான் வந்து நமக்கு அந்த யோக் பட்டி வரைக்கும் வர டிஸ்டன்ஸ் அளவு. இந்த பாயிண்ட்ல இருந்து 3 இன்ச்சுக்கு எடுத்து மார்க் பண்ணிக்கங்க. 1/2 இன்ச் கட்டிங்க்காக மார்க் பண்ணிக்கங்க. அப்போ நமக்கு டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலா 3 1/2 இன்ச் கிடைக்கும். இது ரொம்ப ஈஸி மெத்தடு. நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தென் இந்த ஹூக்குப்படி சைட்லேருந்து இந்த சென்டர் டாட் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து நம்ம மார்க் பண்ணணும். இப்ப நமக்கு இந்த பாயிண்ட்ல இருந்து நமக்கு 3 இன்ச் கிடைச்சது இல்லைங்களா? இதே அளவ நீங்க இந்த சைடு வச்சு மார்க் பண்ணலாம். இல்ல அப்டின்னா மிடில் செஸ்ட் அளவ நீங்க 10ஆல டிவைட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வேல்யூ வரும். அதுவும் அதே அளவா தான் வரும். நமக்கு 36 இன்ச்ச 10ஆல டிவைட் பண்ணா 3 இன்ச் ஒரு பாயிண்ட் வரும். சேம் அதே அளவு தான் நீங்க 2ல எது வேணா வச்சு நீங்க மார்க் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுருங்க. எப்பவுமே நீங்க ப்ளவுஸ்ல சென்டர் டாட் வந்து நீங்க கரெக்ட்டா மார்க் பண்ணா தான் ப்ளவுஸ்ல வந்து ப்ராப்ளம் வராது. இல்ல அப்டின்னா உங்களுக்கு நெறைய ப்ராப்ளம்ஸ் வந்து அதனால அக்கர் ஆகும். இந்த மெத்தட நீங்க யூஸ் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ப்ளவுஸோட ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே நல்லாருக்கும். அடுத்தது கப் ஷேப்க்குள்ள வர டாட் வந்து நம்ம எப்டி நம்ம மார்க் பண்றதுன்னு பார்க்கலாம். நமக்கு மிடில் செஸ்ட் அளவு 36 இன்ச்சு, இடுப்பு அளவு நமக்கு 29 இன்ச்சு. 2யுமே வந்து நீங்க மைனஸ் பண்ணுங்க. நமக்கு 7 இன்ச் வரும். 7 இன்ச்ச நீங்க 4ஆல டிவைட் பண்ணுங்க. அப்போ நமக்கு 1 1/4 இன்ச் வரும். இப்போ நமக்கு கிடைச்ச 1 1/4 இன்ச்ச இந்த 2 சைடுமே வச்சு நம்ம மார்க் பண்ணணும். இந்த 7 இன்ச்ச நம்ம 4ஆல டிவைட் பண்ணா டைரக்ட்டா அந்த கப் ஷேப்க்குள்ள வர டாட் அளவுகள் ஈஸியா வந்து நம்ம எடுக்க முடியும். இந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம 1 1/4 இன்ச் வச்சு மார்க் பண்ணுங்க. அந்த சைடும் 1 1/4 இன்ச் நீங்க மார்க் பண்ணுங்க. அதாவது டோட்டல் உங்களுக்கு அந்த டாட் அளவு வந்து பார்த்தீங்கன்னா, 3 1/2 இன்ச் வரும். அத இந்த மிட் பாயிண்ட் கூட நீங்க கனெக்ட் பண்ணிக்கங்க. நீங்க இடுப்பு அளவையும், மிடில் செஸ்ட் அளவையும் நீங்க மைனஸ் பண்ணாவே உங்களுக்கு கரெக்ட்டான கப் ஷேப் டாட் வந்து கிடைச்சிரும். இந்த அளவு நம்ம 3 இன்ச் வச்சோம் இல்லைங்களா? அதே 3 இன்ச்ச நம்ம இந்த சைடும் வச்சு நீங்க மார்க் பண்ணிக்கங்க. இந்த சைடும் நீங்க 3 1/2 இன்ச்சுக்கு நீங்க மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரெய்ட்டா ஒரு லைன் போட்டுக்கங்க. நம்ம கப் ஷேப் வந்து டாட் பிரிக்கிறது ரொம்ப ஈஸியான மெத்தட்ல சொல்லிக் குடுத்துருக்கோம். ஸோ வீடியோவ நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அடுத்தது பட்டி சைடு வர இடுப்பு அளவு வந்து நம்ம எடுக்கணும். நமக்கு இடுப்பு அளவு 29 இன்ச்சு. 4ஆல டிவைட் பண்ணா நமக்கு 7 1/4 இன்ச் வரும். இந்த சைடு எவ்வளோ இருக்கு பாருங்க. 2 1/4 இன்ச் இருக்கு. அந்த 2 1/4 இன்ச் மைனஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் அந்த 7 1/4 இன்ச் நீங்க மார்க் பண்ணிக்கங்க. 7 1/4 இன்ச்ல நீங்க மார்க் பண்ணிக்கங்க. தென் நம்ம இங்க வந்து நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கோம். நமக்கு ஆர்ம் ஹோல் சைடு நமக்கு டாட் புடிக்கணும். இந்த பாயிண்ட்லேருந்து நீங்க 3/4 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கங்க. நீங்க இந்த டாட் புடிக்கிறக்காக 1/2 இன்ச், 3/4 இன்ச் நீங்க அளவுகள் வந்து உங்களுக்கு எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாரி நீங்க வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஆனா கண்டிப்பா நீங்க அந்த டாட் அளவுக்காக 1/2 இன்ச்சோ, 3/4 இன்ச்சோ நீங்க விடணும். அப்பதான் உங்களுக்கு அந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெய்ட் ஆகும். இல்ல அப்படின்னா ப்ளவுஸ் உங்களுக்கு ஒரு சைடா இழுக்கிற மாரி இருக்கும். ஸோ இந்த டாட் பாயிண்ட்ட நீங்க மார்க் பண்றதுக்கு மறந்துறாதீங்க. அடுத்தது நம்ம மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுறலாம். சைடு எக்ஸஸ் மார்ஜினுக்காக நம்ம மார்க் பண்ணணும். இந்த பாயிண்ட்ல இருந்து 1 1/2 இன்ச்சுக்கு சைடு எக்ஸஸ் மார்ஜினுக்காக மார்க் பண்ணிக்கங்க. அதே மாரி இந்த பாயிண்ட்ல இருந்து சைடு எக்ஸஸ் மார்ஜினுக்காக 1 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கங்க. ஸ்கேல் வச்சு 2 பாயிண்ட்டையுமே கனெக்ட் பண்ணிக்கங்க. அடுத்தது நம்ம பஸ்ட் பாயிண்ட் அளவு வந்து மார்க் பண்ணணும். இந்த பாயிண்ட்ல இருந்து 1 இன்ச்சுக்கு எடுத்து மார்க் பண்ணுங்க. அதே மாரி சைடுக்கும் 1 இன்ச்சுக்கு எடுத்து மார்க் பண்ணிக்கங்க. இது வந்து பஸ்ட் பாயிண்ட் அளவு. தென் இந்த பாயிண்ட்ட வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சு அந்த சென்டர் கப் ஷேப் வருது பார்த்தீங்களா? இத மாரி கர்வ் மாரி வரைஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஷேப் வந்து ரொம்பவுமே நல்லா இருக்கும். ஸ்கேல் வச்சீங்கன்னாவே இங்க கரெக்ட்டா அந்த இடத்துல உட்காரும். பாருங்க. உங்களுக்கு அந்த ஷேப் வந்து நல்லா வரும். தென் இந்த பாயிண்ட்டையும், இந்த பாயிண்ட்டையும் ஸ்கேல் வச்சு கனெக்ட் பண்ணிக்கங்க. அடுத்தது ஹூக்குப்பட்டி சைடு நீங்க கிராஸா இந்த மாரி லைன் போட்டுக்கங்க. அடுத்தது ட்ரையாங்கிள் பாயிண்ட் மார்க் பண்ணணும். தென் இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து 1/2 இன்ச் தள்ளி வச்சு நீங்க டேப்ப வச்சு 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கங்க. பாருங்க இதுல 1/2 இன்ச் கேப் இருக்கும். 1 இன்ச்ல மார்க் பண்ணிக்கங்க. இது வந்து ஹூக்குப்பட்டி சைடு அந்த டாட் புடிக்கிறதுக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கங்க. அதே மாதிரி ஆர்ம் ஹோல் சைடும் நம்ம அந்த ட்ரையாங்கிள் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணணும். சென்டர் பாயிண்ட்ல இருந்து 1 1/2 இன்ச்சுக்கு எடுத்து மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு அந்த ஆர்ம் ஹோல் சைடு கனெக்ட் பண்ணிக்கங்க.
ஸோ இதுதான் வந்து நமக்கு அந்த ட்ரையாங்கிள் பாயிண்ட்டு. உங்களுக்கு அந்த 3 பாயிண்ட்டுமே உங்களுக்கு அந்த ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கும். இந்த அளவுகள் எல்லாமே நீங்க கரெக்ட்டா வைக்கும்போது, உங்களுக்கு அந்த ப்ளவுஸ்ல சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாமே ரெக்டிஃபை ஆகும். நம்ம ப்ளவுஸ் வந்து மார்க் பண்ணும்போதே கரெக்ட்டா மார்க் பண்ணிட்டா, நம்ம ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. நீங்க மார்க் பண்ணும்போது ப்ளவுஸ்ல மிஸ்டேக் பண்ணிட்டா, நீங்க ஸ்டிச் பண்ணும்போது நெறைய ப்ராப்ளம் வரும். அப்போ உங்களுக்கு டைம் டிலே வந்து அதிகமா எடுத்துட்டே போகும். ஸோ பாருங்க நம்ம ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணிடலாம். தென் இந்த ஃப்ரண்ட் சைடு கவர் தட்டு வந்து நம்ம ஆர்ம்ஹோல் சைடுல கட் பண்ணணும். இந்த மாரி 1/4 இன்ச்ல இந்த மாரி கட் பண்ணிக்கங்க. நம்ம ஃப்ரண்ட் சைடு கட் பண்ணியாச்சு. பாருங்க உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். அடுத்தது நம்ம ஸ்லீவ் மார்க் பண்ணி கட் பண்ணலாம். ஸ்லீவ் மார்க் பண்றதுக்கு மெட்டீரியல் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கங்க. 4ஆ மடிச்சுக்கங்க. ஃபோல்டிங் சைடு நம்மள பார்த்த மாதிரியும், கரை சைடு நமக்கு ஆப்போசிட் இருக்கிற மாரியும் அலைன் பண்ணிக்கங்க. இது வந்து ஃபோல்டிங் தான் இருக்கு. பிசுறு இல்ல. அதனால நமக்கு பிசுறுக்கு வந்து நம்ம லைன் போட வேண்டியதில்ல. டைரக்ட்டாவே வந்து ஸ்லீவோட பாட்டம் ஃபோல்டிங்க்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஃபோல்டிங்ல இருந்து 1 1/4 இன்ச் மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கங்க. இது வந்து ஸ்லீவோட பாட்டம் ஃபோல்டிங்க்காக நம்ம மார்க் பண்றோம். மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரெய்ட்டா ஒரு லைன் போட்டுக்கங்க. தென் ஸ்லீவோட லென்த் நமக்கு 7 1/2 இன்ச்சு. 7 1/2 இன்ச் இந்த பாட்டம் ஃபோல்டிங் லைன்ல இருந்து 7 1/2 இன்ச்சுக்கு எடுத்து மார்க் பண்ணுங்க. 1/2 இன்ச் கட்டிங்க்கு மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிட்டு அந்த கட்டிங்க்கு மார்க் பண்ண இத ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரெய்ட்டா ஒரு லைன் போட்டுக்கங்க. அடுத்தது நம்ம ஆர்ம் ஹோலோட டெப்த் பாயிண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணணும். இந்த கட்டிங்ல இருந்து 3 1/2 இன்ச்சுக்கு எடுத்து நீங்க மார்க் பண்ணிக்கங்க. 3 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு ஸ்ட்ரெய்ட்டா ஒரு லைன் போட்டுக்கங்க. நமக்கு ஆர்ம் ஹோல் ரவுண்ட் அளவு 16 இன்ச். 16 இன்ச்ச 2ஆல டிவைட் பண்ணா 8 இன்ச் வரும். இந்த ஃபோல்டிங்ல இருந்து 8 இன்ச்சுக்கு எடுத்து மார்க் பண்ணுங்க. 1 இன்ச் மைனஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கங்க. இந்த 1 இன்ச் மைனஸ் பண்ணி மார்க் பண்ண பாயிண்ட்ல இருந்து 1 1/2 இன்ச் சைடு எக்ஸஸ் துணிக்காக மார்க் பண்ணிக்கங்க. இப்போ இந்த அளவு தான் நமக்கு ரெடி அளவு. இந்த ரெடி அளவுல இருந்து ஃபோல்டிங் வரைக்கும் எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுங்க. பாருங்க 7 இன்ச் வருது. 7ல பாதி நமக்கு 3 1/2 இன்ச். 3 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கங்க. இதான் வந்து நமக்கு மிட் பாயிண்ட். நம்ம கட்டிங்ல இருந்து அந்த 3 1/2 இன்ச் வச்சோம் இல்லைங்களா? ஸோ இந்த அளவு அது எல்லாமே வந்து ஒரே அளவா தான் வரும். அந்த மாரி வரும்போது உங்களுக்கு அந்த கை சுருக்கம் இல்லாம எதுவும் வராது. மிட் பாயிண்ட்ட இந்த மாரி ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரெய்ட்டா ஒரு லைன் போட்டுக்கங்க. தென் இந்த ரெடி அளவையும் இந்த கட்டிங் பாயிண்ட்டையும் கிராஸா வந்து ஒரு லைன் போட்டுக்கங்க. அடுத்து ப்ளவுஸ்ல ஷோல்டர் ஃபால் ஆகாம இருக்கறக்காக ஒரு ஈஸியான ஒரு டிப்ஸ் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இப்ப இந்த ஃபோல்டிங்ல இருந்து இந்த அளவு வந்து நமக்கு 3 இன்ச் வந்தது இல்லைங்களா? இந்த 3 இன்ச்ல பாதி நமக்கு 1 1/4 இன்ச் வரும். இந்த ஃபோல்டிங்ல இருந்து 1 1/4 இன்ச்சுக்கு எடுத்து நீங்க மார்க் பண்ணிக்கங்க. இந்த அளவு நீங்க கரெக்ட்டா வைக்கும்போது, அந்த ஸ்லீவ் வந்து ஸ்ட்ரெய்ட்டா வந்து கர்வ் ஆகும். அதனால உங்களுக்கு ஷோல்டர் ஃபால் வராது. தென் இந்த ரெடி அளவுல இருந்து 1 இன்ச்சுக்கு எடுத்து நீங்க மார்க் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு ஃப்ரண்ட் சைடோட ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணணும். தென் இந்த பாயிண்ட்டையும், இந்த மிட் பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி இந்த மாரி கர்வ் வந்து டிரா பண்ணிக்கங்க. இது வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடோட ஸ்லீவ் வந்து நம்ம இப்போ மார்க் பண்றோம். அடுத்தது இந்த ரெடி அளவுல இருந்து நம்ம 1 இன்ச்சுக்கு எடுத்து நம்ம மார்க் பண்ணோம் இல்லைங்களா? இந்த அளவுக்கு கர்வ் வந்து வரைஞ்சுக்கங்க. இது வந்து ஃப்ரண்ட் சைட் ஸ்லீவோட கர்வ் வந்து நம்ம டிரா பண்ணியிருக்கோம். அடுத்தது நம்ம பேக் சைடோட ஸ்லீவ் வந்து நம்ம கர்வ் வரையணும். அதுக்காக இப்ப இந்த ஃப்ரண்ட் சைடு வந்து ஸ்லீவ் கர்வ் வந்து நம்ம போட்டிருக்கோம் பாருங்க. இந்த அளவுல இருந்து 3/4 இன்ச்சுக்கு எடுத்து நீங்க மார்க் பண்ணுங்க. எப்பவுமே பேக் சைடுக்கும், ஃப்ரண்ட் சைடுக்கும் நமக்கு அந்த 3/4 இன்ச் அந்த டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு இருக்கணும். இப்ப இந்த 1 1/4 இன்ச் நம்ம பாயிண்ட் வந்து மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா? இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்க்கு கர்வ் வந்து வரைஞ்சுக்குங்க. இந்த 2யுமே கனெக்ட் பண்ணி நீங்க கர்வ் வந்து வரைங்க. தென் இந்த பாயிண்ட்டையும் இந்த ரெடி அளவு நம்ம எடுத்தோம் பார்த்தீங்களா? இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி கர்வ் வந்து வரைஞ்சுக்குங்க. நீங்க இந்த மாரி மெத்தேட ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு அந்த கை சுருக்கம், அந்த ஷோல்டர்ல இருந்து
ஃபால் ஆகுறது எதுவுமே இருக்காது. இப்ப பாருங்க இது ஃப்ரண்ட் சைடு, இது வந்து பேக் சைடு கர்வு. இந்த 2க்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு 3/4 இன்ச் வரும். நான் மெஷர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இந்த 3/4 இன்ச் டிஸ்டன்ஸ் கண்டிப்பா இருக்கணும். இல்லன்னா இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து உங்களுக்கு அந்த டிஸ்டன்ஸ் 2 இன்ச் வரணும். பாருங்க நான் மெஷர் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு அந்த டிஸ்டன்ஸ் வந்து பேக் சைடுக்கு 2 இன்ச் வரணும். இந்த மாரி மெத்தட்ல நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது நமக்கு ஆர்ம் ஹோல் அளவு கரெக்ட்டா வருதான்னு செக் பண்ணிக்கலாம். நமக்கு ஆர்ம் ஹோல் அளவு 8 இன்ச். 8 இன்ச் நமக்கு கரெக்ட்டா வரணும். மெஷர்மென்ட் டேப்ப கரெக்ட்டா வச்சு நீங்க மெஷர் பண்ணுங்க. பாருங்க நமக்கு 8 இன்ச் எக்ஸாக்ட்டா வருது. ஸோ நம்ம ஆர்ம் ஹோல் வந்து நம்ம மார்க் பண்ணது கரெக்ட் தான். அடுத்தது ஸ்லீவ் ஹோல் ரவுண்ட் அளவு வந்து மார்க் பண்ணணும். நமக்கு ஸ்லீவ் ஹோல் ரவுண்ட் அளவு 11 இன்ச். 11 இன்ச்ச 2ஆல டிவைட் பண்ணா 5 இன்ச் வரும். ஃபோல்டிங்ல இருந்து 5 இன்ச்சுக்கு எடுத்து மார்க் பண்ணிக்கங்க. அதிலிருந்து 1 இன்ச் சைடு எக்ஸஸ் துணிக்காக மார்க் பண்ணிக்கங்க. தென் இந்த ரெடி அளவையும், இந்த அளவையும் நீங்க ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கங்க. எக்ஸஸ்க்காக துணி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட்டையும் இந்த மாரி ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கங்க. இப்போ நம்ம ஸ்லீவோட மார்க்கிங் முடிஞ்சது. கட் பண்ணிடலாம். தென் ஸ்லீவ ஓப்பன் பண்ணி, ஃப்ரண்ட் சைடுக்கு நம்ம அந்த கர்வ் வந்து டிரா பண்ணியிருக்கோம் பாருங்க. அத வந்து கட் பண்ணணும். இந்த இடத்துல ஒரு அர்கட் பாயிண்ட் போட்டுக்கங்க. இது எதுக்குன்னா, இது ஃப்ரண்ட் சைடுன்னு தெரியறதுக்காக நம்ம அர்கட் பாயிண்ட் போட்டிருக்கோம். அர்கட் பாயிண்ட் போடலன்னா நமக்கு அது பேக் சைடு. நம்ம ஸ்லீவ் மார்க் பண்ணி கட் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம பட்டி மார்க் பண்ணி கட் பண்ணலாம். ஹரிசான்லா ஃபர்ஸ்ட் இந்த மாரி ஒரு லைன் போட்டுக்கங்க. பிசுருக்கு ஒரு லைன் போட்டுக்கங்க. புடிச்சு தைக்கிறக்கு அரேஞ்ச்ல இந்த மாரி ஒரு லைன் போட்டுக்கங்க. நமக்கு இடுப்பளவு 29 இன்ச். 29 இன்ச் 4ஆல டிவைட் பண்ணா 7.25 இன்ச் வரும். 7.25 இன்ச்சுக்கு எடுத்து நீங்க மார்க் பண்ணிக்கங்க. 1 இன்ச் சைடு துணிக்காக மார்க் பண்ணிக்கங்க. அடுத்தது பேக் சைடையும், ஃப்ரண்ட் சைடையும் இந்த மாரி கரெக்ட்டா அலைன் பண்ணிக்கங்க. ஃப்ரண்ட் சைடு பட்டி, சென்டர் பட்டி, சைடு பட்டி எல்லாமே எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணிக்கலாம். இத மெஷர் பண்ணி பாருங்க. ஃப்ரண்ட் சைடுக்கு 3 இன்ச் வருது. 1/2 இன்ச் தையலுக்கு சேர்த்து 3 இன்ச்சுக்கு நீங்க மார்க் பண்ணிக்கங்க. சென்டர் 2.5 இன்ச் வச்சுக்கங்க. சைடு எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு கரெக்ட்டா இந்த ஃப்ரண்ட் சைட வந்து பார்த்தீங்கன்னா, அலைன் பண்ணுங்க. அந்த லைன்ல கரெக்ட்டா அலைன் பண்ணுங்க. அலைன் பண்ணிட்டு நம்ம மெஷர் பண்ணலாம். பாருங்க நமக்கு 3 இன்ச் வருது. சைடுக்கு எப்பவுமே 3/4 இன்ச் சேர்த்துக்கணும். அப்போ 3.25 இன்ச் நீங்க மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிட்டு, இந்த ஃப்ரண்ட் சைடு போர்ஷன் எடுத்து கரெக்ட்டா இந்த இடத்துல பிளேஸ் பண்ணுங்க. இது எதுக்காகன்னா, அந்த ஃப்ரண்ட் சைடு எப்படி இருக்கோ, அதே மாதிரி நம்ம அந்த பட்டிய வந்து கட் பண்றதுக்காக நம்ம ஷேப் வந்து எடுக்கிறோம். இந்த மாரி பண்ணும்போது உங்களுக்கு அந்த பட்டி அழகா இருக்கும். இந்த ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் ஆகி வரும்போது ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். தென் இந்த அர்கட் பாயிண்ட்ட கரெக்ட்டா இந்த இடத்துல வச்சு சைடுக்கு மார்க் பண்ணிக்கங்க. நம்ம நெறைய வீடியோல இந்த மாரி சொல்லிக் குடுத்துருக்கோம். இந்த மாரி நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பட்டி அளவுகள் வந்து கரெக்ட்டா இருந்தாவே ப்ளவுஸ் வந்து பார்க்கறக்கு நல்லா இருக்கும். தென் இந்த எக்ஸஸ்க்காக நம்ம போட்டதையும் ஸ்கேல் வச்சு இந்த மாரி லைன் போட்டுக்கங்க. இப்போ நமக்கு பட்டியோட மார்க்கிங் முடிஞ்சது. கட் பண்ணிடலாம். பாருங்க நம்ம பட்டி மார்க் பண்ணி கட் பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல 36 சைஸு
ப்ளவுஸ் நம்ம மெஷர்மென்ட்ஸ் வச்சு எப்படி கட் பண்றதுன்னு பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது அளவுகள் வச்சு கட் பண்ணணும்னா, கமெண்ட் செக்ஷன்ல அந்த அளவுகள் எல்லாமே நீங்க மென்ஷன் பண்ணுங்க. நம்ம அதுக்கு ஒரு வீடியோவா மேக் பண்ணலாம். நாளைக்கு நம்ம வேற வீடியோல மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.